இப்போ ஆசிரியர்களுக்கு வருவோம். நம்ம இதில் வந்துட்டு ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் கலந்த ஒரு மரியாதையும் இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் பயமும் இருக்கும். டீச்சர்ஸ் அப்படின்னாக்க இல்லைங்களா? நம்ம வந்து இன்கேஸ் சரியாக மார்க் வாங்கலைன்னா நம்ம அம்மாக்களே வந்து சொல்லிடுவாங்க, மார்க் வாங்கலை, நல்லா 4 வெளுங்க சார், நல்லா அடித்து சொல்லித்தாங்க சார், இப்போ ஒன்றும் தேர மாட்டேங்குது அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் இந்த தலைமுறை குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ ரூலே வந்துருச்சு, குழந்தைங்கள அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாருமே அதனால் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான். இந்த ஆசிரியர்கள்லாம் இப்போ இருக்கிற ஜென்சி ஆசிரியர்கள்லாம் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் வந்து மிஸ்ஸு டீச்சர்னு தான் கூப்பிடுவோம். நம்ம வந்து பேர் சொல்லியெல்லாம் வந்து மிஸ் கமலா இல்லாட்டினா அந்த மாதிரியாவது சொல்லுவோம். நம்ம வந்து மிஸ் மீரா, டீச்சர் மீரா அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லிடுறாங்க. மிஸ்ஸஸ் டாய்ஷா அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதுவே பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு. இந்த ஊர்லலாம் வந்து ஏண்டி டீச்சர்னு சொல்ல மாட்டிங்களா, நீங்கள் வந்து பேரை சொல்லியே கூப்பிட்றீங்கன்னு. ஆனால் இங்கே அதுதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி இப்போல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கெல்லாம் வந்து ரெக்கார்ட் நோட்டு எழுதலைன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் முட்டி போடணும். என்னோடய கிளாஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி பனிஷ்மெண்ட்ஸ் இருந்ததுன்னு தெரிலங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் நோட்டில் எல்லாம் சப்மிட் பண்ணான்னு பயமாக இருக்கும். அதனால் அந்த நாள் வந்து ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணிடணும். அதே மாதிரி மார்க்கெல்லாம் கொடுக்கும்போது நம்ம நல்ல மார்க்காக இருந்தால் கொஞ்சம் ப்ரௌடாக இருக்கும். நம்ம ஒரு மாதிரி 50 இல்லாட்டினா ஃபெயில் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, கிளாஸில் வந்து டீச்சர்ஸ் வந்து கொடுக்கும்போதே பெருசாக சத்தம் போட்டு வாசித்து தான் கொடுப்பாங்க. ஸ்ரீதேவி 60 மார்க் தானா போச்சு அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அது வந்து நமக்கு மோட்டிவேஷனாகவும் சில குழந்தைங்களுக்கு இருக்கும், ஐயோ நம்ம அடுத்த தடவை நல்ல மார்க் வாங்கிடணுன்ட்டு. சில சமயம் நமக்கு என்ன ஆகும்னாக்கா அது ஐயோ எல்லாத்துக்கு முன்னாடி அவமானமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியும் இருக்கும். பேசினா எங்கள் இதில் வந்து ஒரு கிளாஸ் லீடர்னு ஒன்று போட்டுருவாங்க. டீச்சர்ஸ் வந்து பேசினா வந்து ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்ச் அப்படின்ட்டுருவாங்க. நம்ம மட்டும் ஒசரமாக நின்றுட்டுருக்கணும். அது இருக்கும். முட்டி போட வைப்பாங்க. கையிலலாம் நான் 8வது 9வது 10வதுக்கு மேலே அடி வாங்கலை. 9வது வரைக்குமே நல்லா அந்த பழுக்க நல்லா அடிப்பாங்க. இந்த இதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. இப்போ வந்து அடிக்கிறதுக்கு நான் என்றைக்குமே சப்போர்ட்லாம் பண்ணல. பட் ஆனால் அந்த சமயத்தில் கொஞ்சம் டீச்சர்ஸ்க்கு பயந்து வந்து சில குழந்தைங்க அது டிமோட்டிவேட்டாக எடுத்துப்பாங்க, சில குழந்தைங்க அது நல்லாவும் படிப்பாங்க. எங்களுக்கெல்லாம் 8வது 9வது வரைக்குமே வந்து அடியெல்லாம் இருந்தது, குச்சி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. 10வதுக்கு மேலே இல்லை. 11 12லலாம் என்னை டீச்சர்ஸ்லாம் அடிக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி மாறி போச்சு அது வந்துட்டு. இப்போ வந்து சுத்தமாகவே குழந்தைங்கள வந்து அடிக்க முடியாது, அது வந்து ரூலும் வந்துருச்சு. இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தேனாக்க,